மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்ல ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே ராகுவை கடத்தி வச்சுக்கிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு கால் பண்ணி இங்கே அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீ அத்தைக்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பையனை நீ உயிரோடையே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா பசுபதிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பசுபதிக்கு பயங்கர கோபமாகவும் உங்களை 3 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், என் பையனுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு, குடும்பத்தோடு அழிச்சிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்லுவோம். பசுபதி சொன்னதுமே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இங்கெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, நான் சொன்னதை மட்டும் நீ செய்யலைன்னா இங்கே உன் பையனை நீ கண்ணிலே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே இங்கே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுமே இங்கே பசுபதி நம்ம இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்தா தான் என் பையன் இங்கே வீட்டுக்கு வருவான், அவன் என்ன பண்ணுவானே தெரியாது, அங்கே காவிரிக்காக அவன் என்னென்னமோ பண்ணிட்டான், இது பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதிக்கு ஒரு சைடு டென்ஷனாக இருந்தாலுமே இங்கே ராகினி என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் காவிரிக்காக என்னனாலையும் பண்ணுவான்ப்பா, அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீடும் எவனா எதுவுமே வேணாம் அப்பா, அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த சாரதா கட்டி கொடுத்துட்டு வந்துடுங்க, என் ராகவை மட்டும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்லுவோம். உடனே இங்கே பசுபதியுமே அங்கேருந்து சென்னைக்கு கிளம்புறாங்க. கிளம்பி அங்கே ராகினியை பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுட்டு அங்கே பசுபதி மட்டுமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே என்னடா கத்திக்கிட்டே இருக்க ராகு, உனக்காக உங்கள் அப்பா இந்த நிலம் பத்திரத்தை கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்க மாட்டாரா, அதை மட்டும் செஞ்சிட்டாருனா நீ சேஃபாக வீட்டுக்கு போய்டலாம், அது மாதிரி உங்கள் அப்பா எடக்கு புடுக்க இதெல்லாம் பண்ணிட்டாருனா ஆனால் நீ இங்கேருந்து போகவே முடியாது, நீ எந்த ஜென்மத்துக்கும் உங்கள் அப்பாவை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். உடனே நிவின் குமரனுமே பார்த்துக்கிட்டு அங்கே ராகுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா நிவின் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், என் பையனை உங்களை யார் அங்கே ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வர சொன்னது, நான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு மட்டும் எதாவது ஆகட்டும், உங்களை குடும்பத்தோட காலி பண்ணாட்றா இல்லைன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கால் பண்ணி இங்கே நிவின் அவங்க அம்மாவுக்குமே பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுமே இங்கே நிவினுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. நிவினுமே பார்த்தீங்கன்னா அதை பிக் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா யமுனா பார்த்தீங்கன்னா நிவினை மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா காவிரியும் இங்கே நிவினையும் சேர்த்து வச்சு இங்கே தப்பாக பேசுகிறதுனால இங்கே நிவினுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் இங்கே யமுனா கால் பண்ணால் கூட எடுக்காமல் இருக்காங்க. ஆனால் யமுனாவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றுமே பார்த்திங்கன்னா நிவின் மேலே இருக்கிற சந்தேகமே போல், அந்த சந்தேகத்தில் இங்கே நிவின்கிட்ட கால் பண்ணினே இருக்காங்க. அப்பயுமே பார்த்திங்கன்னா நிவின் பிக் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுறாங்க. இங்கே யமுனாவுமே கட் பண்ணி விடுவோம். உடனே பார்த்திங்கன்னா இவளை கட் பண்ணி விட்டால் கூட திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, இவளை நான் வீட்டுக்கு போயிட்டு கவனிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்காவுமே இங்கே விஜய்க்கு தனி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா குமரன் மாமாவுக்கு ஒரு நாள் கூட அது மாதிரி கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் இங்கே விஜயும் கவரி மேலேயும் பயங்கரமாக கோவமாகவும் அங்கே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் போனவங்க ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே நிவின்கிட்டையும் குமரன்கிட்டையுமே விட்டுட்டு இங்கே விஜய் மட்டுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அங்கே சாரதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா விஜய் எங்கே குமரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன வேலையாக போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கிளம்பினார். அதுக்கப்புறம் எனக்கு இல்லை போகும்போது கூட்டிகிட்டு போனாங்களா அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்து விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே ஒரு மாதிரி கோவமாகவும் பேசுவோம். இதை பார்த்த காவேரியுமே பார்த்தீங்கன்னா, அக்கா என்னக்கா இது மாதிரி பேசுகிற, ரொம்பவே கோவமாகவும் இங்கே குமரன் மாமாவை கூட்டிகிட்டு போய் அவர் எங்கன்னா விட்டுட்டு வந்துட்டாரா, எல்லாம் எதனா பண்ணிட்டு வந்துட்டாரா, நீ அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே நீ எங்கள் மேலே ரொம்பவே கோவமாகவும் இருக்க போல், நாங்கள் இந்த வீட்டிலே இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னடி காவேரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோவமாகவும், கங்கா எதுக்காக இது மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்க, எனக்கும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் தம்பிக்கு நீ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சமைச்சு போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ரொம்பவே கோவமாகவும் அன்றைக்கி வந்து நீ காவேரிக்கிட்ட பேசின அன்னையோட வெட்டியா இன்னி வரையுமே பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் மேலேயும் ரொம்பவே கோவமாகவும் இருக்க. அதே மாதிரி நீ குமரனை கூட்டிகிட்டு போய் தனியாக ஏதோ பேசுகிற, ஆனால் என்ன தான் பேசுகிறேன்னு தெரியல, உங்கள் காவிரியும் உங்கள் விஜயும் உன்னை எதனா பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாம் இல்லைம்மா, நான் யார் மேலேயும் கோவமாகவும் இல்லை, யாரையும் நான் திட்டவும் இல்லை, நான் குமரன் மாமா அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன், அவர் எங்கேயோ போயிருக்காரு, அவர் எங்கே போனார்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் மாமா தான் சொன்னார், அதனால தான் எனக்கு ரொம்பவே கோவமாகவும் நான் கேட்டேன், நான் இல்லை வேறு எந்த நோக்கத்துலையும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லுவோம். உடனே இங்கே காவிரி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது, நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் திருப்பியும் அங்கே ராகுவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணாங்க ராகுவுமே பார்த்தீங்கன்னா விஜய் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே பார்த்தீங்கன்னா அந்த காலை பிக் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுறாங்க. இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதி எதனா பண்ணுவான், அவன் பண்ணாமலாம் இருக்க மாட்டான், இங்கே நம்ம அவன் பையனை பிடிச்சி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சதுலேருந்தே அவனுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, அவன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் இருப்பான். இங்கே
ராகு அவன்கிட்ட போயிட்டானா, அவன் என்ன பண்ணுவானே தெரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த காவேரி பிரச்சனைக்கே வரமாட்டான்னு சொல்லிட்டு தான் போனான். அப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த நிலத்த பிடுங்கி வச்சுக்கிட்டு அந்த நிலம் தரவே முடியாது, அந்த வீட்டில் கூட ஒரு நாள் கூட தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாரதாத்தியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டான். அவனெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. நிவின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் இங்கே பையன் நம்ம கஸ்டடியில் இருக்கிற வரையும் அவன் எந்த விஷயமும் பண்ண மாட்டான். ஏன்னா அவங்க பையன் அவங்ககிட்ட போகிறதுக்குள்ளே நம்ம சொல்கிறத அவன் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஜயுமே பார்த்தீங்கன்னா, கங்கா நான் ஒன்றா எவ்வளவோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ இது மாதிரி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் பேசிக்கிட்டு இருக்குது எனக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. நீ இது மாதிரி பேசணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும், விஜய் சொன்னதும் இல்லை விஜய் நான் உங்களை தப்பாலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் காவேரி தப்பாக நீ நினைக்கலனா காவேரி எதுக்கு ஒன்றை தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் மாமா எனக்கு அம்மா உங்களுக்கு சமைச்சி விதவிதமாக சமைச்சு போட்டாங்க, அது மாதிரி குமரன் மாமாவுக்கு ஒரு நாள் கூட சமைச்சு போடல, அதனால தான் நான் கோவமாக இருக்கேன், வேறு எந்த ஒரு கோவமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே இருக்கிறதுனால தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, நான் இங்கே இருக்கவே போகிறதில்ல, நானும் காவேரியும் நான் வேறு எங்கேனா தனியாக ரூம் எடுத்து கூட தங்கிடுறோம், நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதில்ல, இந்த வீட்டில் இருந்தால் தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் அம்மா இல்லை அதை குறைய அத்தை தான் எனக்கு அம்மாவை மாதிரி தெரிஞ்சாங்க, அதனால் இந்த வீட்டில் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் தான் நான் இங்கே இருந்தேன். ஆனால் நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குன்னா நான் இந்த வீட்டிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா, என்ன தம்பி இது மாதிரிலாம் பேசாதீங்க தம்பி, அவள் கங்கா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா, அவள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. இல்லத்த அங்கே அவள் மனசில் வச்சுக்கிட்டு பேசலை, அவள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாகவும் பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் குமரனுக்கு நீங்கள் இதுவரையும் அது அவங்களுக்கு ஸ்பெஷலாக எதுவுமே செஞ்சே போடலையாம், அதனால் அங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது அவளை தப்பு சொல்ல முடியாது, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லாருக்குமே சண்டை வருது, நாங்கள் இந்த வீட்டை விட்டு நாங்கள் போய்ட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கங்கா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ பேசுவேன்னு சொல்லிட்டு நான் உன்னை நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் நான் பண்ணுறத நீங்கள் நார்மலாக எடுத்துப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ ஒரு கோவமாக நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கங்கா, ஏன் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீ அவங்கள போய் இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே கங்கா, நீ உனக்கே கொஞ்சம் மனசாச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதை கேட்குறாங்க. சாரதை கேட்டுமே இங்கே அம்மா நான் உங்களை இந்த வீட்டில் இருக்க வேணாம்லாம் சொல்லலை, நீ விஜய் மாமாவுக்கு நீ கவனிக்கிற மாதிரி குமரன் மாமாவுக்கு நீ என்றைக்கு தான் அது மாதிரி கவனிச்சிருக்க, எனக்கு அதில் தான் கோவம், வேறு எதுவும் இல்லை. அன்றைக்கி கூட மாடியில் உட்காந்துக்கிட்டு என்னை இவ்வளோலாம் கலாச்சி நீங்கள் சிரிச்சிங்க, அப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிச்சிருந்தீங்க, அப்போ கூட என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சமான புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கங்கா கேட்கவும், கங்கா நான் உங்களை அசிங்கப்படுத்தணும் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டோன்னா சொல்லிட்டு நாங்களாம் சிரிக்கலை, எல்லோரும் உட்காந்தும் ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சிருந்தோம். அதே பார்த்தீங்கன்னா அங்கே குமரன் தான் பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி சொன்னான், நாங்கள் எதனா உன்னை பற்றி சொல்லி நாங்கள் எதனா கேலி பண்ணியிருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லவும், இதுக்கு மேலே நான் இந்த வீட்லேயும் இருக்கிறதில்ல அத்தை, உங்களோட பத்திரமும் நான் மீட்டு உங்கள் கையிலே கொடுக்குறேன், இன்னும் ஒரு இன்றைக்கி மட்டும் நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன், நான் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலே இருக்க போகிறதில்ல, நான் கண்டிப்பாக வெளியே தான் போகிறேன், நானும் காவேரியும் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பசுபதியுமே வந்துடுறாங்க. பசுபதி வந்ததும், டே விஜய் எங்கடா என் பையன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவமாகவும் இங்கே பசுபதி கேட்கவும், பசுபதி கேட்டதுமே நான் சொன்னதை நீ செஞ்சியா இல்லையா, உன் பையன் சேஃபாக உன் வீட்டுக்கு வந்துடுவான், அதே மாதிரி நீ அத்தையோட நிலத்தை அத்தைக்கிட்ட நீ பிடுங்கின மாதிரியே எப்படி கொடுக்கணுமோ மரியாதையாக கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, உன் பையன் வீடு வந்து சேருவான், அப்படி வரலைன்னா நீ என்ன வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை இந்த நிலமும் வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம், என் பையன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை சாரதா கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தை நான் இந்த நிலத்தை உங்ககிட்ட மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக தோண்டிக்கிட்டே இருந்துச்சு, அதே அந்த வேலையும் நான் முடிச்சிட்டேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் அந்த வீட்டை விட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ போதுமாக்கா நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனால் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே கங்காக்கிட்ட சொல்லிவிட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. உடனே இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா, இல்லை காவேரி நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தையை சொல்லலை, அம்மாவை தான் நான் இங்கே திட்டிக்கிட்டு இருந்தேன், நான் உங்களை எதுவுமே சொல்லலை, நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு
கஷ்டமாகவே இல்லை, நீங்கள் இங்கே இருங்க, இல்லாமல் போங்க. அதே மாதிரி இங்கே குமரன் மாமாவை அது மாதிரி பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு வருத்தமாக தவிர, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக கஷ்டமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. அது சொன்னதுமே, இல்லைக்கா, நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு விட்டு போகிறவங்க தான். அது எப்போனாலும் சரி, நாங்கள் இப்போயே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. என்ன விஜய், பத்திரம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பசுபதி கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க. கேட்டதுமே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்க பையனை சேஃபாக பார்த்தீங்கன்னா பஸ் ஏற்றி இல்லை வீட்டிலே கூட எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்கிட்ட விஜயுமே சொல்லிடுறாங்க. நானே வரேன், இரு, நீங்கள் போகாதீங்க, இன்னொரு 5 நிமிஷம் நானே அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா காவேரியை இங்கே விட்டுட்டு ஒரு மணி நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே காவேரியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி உள்ளே போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் கங்கா இது மாதிரி யோசிச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. ஆனால் கங்காக்கா இது மாதிரி பேசுகிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். அது இங்கே யமுனா அக்கா இது எதனா ஏற்றி விட்டாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் அவங்க எப்படியோ ஒன்று இந்த வீட்டில் எங்களால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே விஜய் வந்ததும் நம்ம இந்த வீட்டை விட்டு நம்ம ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.